என் வேத வசனங்கள் அக்கினி பிழம்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஒருவனாலும் கூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். ஒருவனாலும் குறைக்க முடியாது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கினியால் அக்கினி வெல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால வசனங்கள் அக்கினி பிழம்பாய் இருக்கிறது. எரிமலையிலிருந்து அக்கினி பிழம்பு அவ்வப்போது வருவதை காணொலி காட்சியில நம்ம பார்த்தோம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அக்கினி பிழம்பை யாராலும் கூட்டமும் குறைக்க முடியாது. நெருங்குகிறவர்களை அது பட்சித்து போட்டு. வசனங்கள் அக்கினி பிழம்பு என்று ஆண்டவர் சொல்லு. எலியாவின் வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டது. அவன் வார்த்தையில் இருந்து அக்கினி புறப்பட்டது. அவனை பிடித்து ஒப்படைக்க வந்த 100 பேர்கள் சாம்பலாகி போனார். எலியாவின் அக்கினி அவனுடைய வார்த்தையில் இருந்து அக்கினி புறப்பட்டது. அப்ப கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு அக்கினிமயமாக இருக்கும் நாம யோசித்து பார்க்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினியாக இருந்தார். அக்கினியால் அக்கினியை சேதப்படுத்த முடியாது. அவர்களை அக்கினியில் போட்ட பொழுது அந்த அக்கினியால் அவர்களை சேதப்படுத்த முடியாது. உலக ராஜ்யத்தை ஆண்டவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அக்கினியில்